ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சனிப்பெயர்ச்சி என்னவோ முடிந்து விட்டது. அதனுடைய பார்வை என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்வி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. அந்த வகையில் ரிஷபராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்திற்கு வந்த சனி, உங்களுக்கு ஏற்கனவே இவர் ராஜ யோகாதிபதி தான். அதாவது கேந்திர கோணத்துக்கு அதிபதி ஆகிய சனி 8இல் மறைந்திருந்தவர் 9ஆம் இடத்திலே ஆட்சியாக இருந்தார். அது இரவு வீடு. அப்படி இருந்தும் கூட 8லிருந்து 9க்கு வந்தும் கூட நிறைய பேருக்கு எந்த விதமான நல்ல பலன்களையும் அவர் செய்ய முடியலை. அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. அதாவது அஷ்டமத்திலிருந்து விடுபட்ட, அதாவது அட்டமச்சனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கே அவ்வளவு போராட்டமாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ 9ஐயும் தாண்டி 10ஆம் இடத்திற்கு, அதாவது தசம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்போ இவர் செவ்வாயினுடைய 2 வீடுகளையும் பார்ப்பார். கும்பத்தில் சனி இருந்தால் அவருடைய எதிரி வீடாக விளங்கக்கூடிய மேசம், விருச்சிகம், இந்த 2 வீடுகளுமே செவ்வாய்க்கு சொந்தக்கார வீடுகள். அவருக்கு எதிரி வீடுகள், சனிக்கு எதிரி வீடுகள். இப்படிப்பட்ட 2 வீடுகளையுமே அவர் பார்க்குறார். அதில் ஒன்று நீச வீடு, மற்றொன்று பகை வீடு. இன்னொரு பார்வை நார்மலான பார்வை, அது 7ஆம் பார்வை. உங்களுடைய வீட்டை 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். தாய் சுகம் கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டை பார்க்கின்றார். 7ஆம் வீடு என்பது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள். 12ஆம் வீடு என்பது அயன சயன போக பாக்கியம், விரைய வீடு, செலவு வீடுன்னு பேர். சனியினுடைய 2 வீடுகளில் ஒரு வீட்டில், அதாவது இதுவரை இருந்து வந்த மகர வீட்டிலே எதிரியாகிய செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அதே போல செவ்வாயினுடைய வீட்டில் இந்த எதிரிக்கு செவ்வாய் நீசத்தை வழங்கி விடுகின்றார். அதுதான் மேச வீடு. ஆக இப்படி கிரகங்களுக்குள்ளே சில வினோதமான போக்குகள் இருக்கின்றது. இப்போ இவருடைய பார்வை என்ன செய்யும்? அந்த மேச செவ்வாய் வீட்டையும் விருச்சிகத்தையும் பார்க்கின்றார். சூரியனுடைய வீடு, அதுவும் இவருக்கு எதிரி வீடு தான். தோப்பனாருடைய வீடாக இருந்தாலும் கூட இந்த சூரியனுடைய வீடு, சிம்ம வீடு சனிக்கு பகை வீடு தான். ஆக இந்த பகை வீடு 2ஐயும் நீச வீடு 1ஐயும் அவர் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார். 3ஆம் பார்வையாக பார்க்கின்ற 12ஆம் இடத்தை அவர் நீச வீடு என்ற காரணத்தினாலே செலவுகள் இதுவரையிலும் அதிகமாக செய்து வந்தீர்கள், அந்த செலவுகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். அப்படிப்பட்டதாக அந்த பார்வை அமைகின்றது. நீச வீட்டை சனி பார்க்கிறச்சே அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. செலவுகள் குறையும். கட்டாயமாக அது குறையக்கூடிய நிர்பந்தத்தை அந்த சனியினுடைய பார்வையினால் ஏற்படுகின்றது. தேவையற்ற செலவுகள், நீங்களாகவே தேவையற்ற செலவுகளெல்லாம் அதை குறைச்சிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்களாகவே திட்டமிட்டு அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சனியினுடைய 3ஆம் பார்வை அமைகின்றது. அதாவது அயன சயன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள், இவைகளுக்காக செலவு செய்த நீங்கள் அதனுடைய செலவுகளுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறீங்க. அதன் மூலமாக உங்களுடைய சுகம் எந்த வகையிலுமே தடைபடாது. பகை வீடாகிய சூரியன் வீடு, சிம்ம வீட்டை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அந்த பார்வை பொதுவான பார்வை, 7ஆம் பார்வை, எல்லாருக்கும் இயல்பான எல்லா கிரகங்களுக்கும் பொதுப்படையான பார்வை என்ற காரணத்தினால தாய் சுகம் கல்வியில் தடை கொடுக்காது. அதாவது சனியினுடைய பார்வையினால் ரிஷபராசியிலே பிறந்தவருடைய படிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது சோம்பேறித்தனம் இருக்கும், அதே சமயத்தில் மார்க்குகள் நிறைய வாங்கி பாஸ் பண்ணிடுவாங்க. எப்படிடா இப்படி வந்த அப்படின்னு கேட்க முடியாது, கேட்க முடியும். அப்படிப்பட்டதாக அது அமைஞ்சிடும். அதே சமயத்தில் சுகத்தையும் குறைக்காது. இந்த 2ஐயுமே அவர் அது தன்னகப்படுத்தி அது எந்த விதமான தடையும் கொடுக்க மாட்டார். பட்சே தாய் நலத்தை இங்கே சற்று குறைய வச்சிருவார். தாய்க்கு உடம்புக்கு முடியாமல் போகலாம், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிகள், மூட்டுகள் சம்பந்தப்பட்ட பிணிகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பார்வை 7ஆம் பார்வை சூரியனுடைய வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் இதனுடைய கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால், 4ஆம் வீடு எதிரி வீடு தான். எதிரி வீடை பார்க்கும் பொழுது அந்த வீடு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வரும் என்று சொன்னாலும் கூட தாய் சுகம் கல்வி என்ற கணக்கில் தாயின் நலத்தை கண்டிப்பாக பாதிக்க செய்வார். 10ல் இருக்கிறதுனால.
10க்கு 10ஆம் வீடாகிய 7ஆம் வீடு அடுத்து, அதாவது 10ஆம் பார்வை. உங்கள் வீட்டுக்கு 10ஆம் இடத்திற்கு 10ஆம் வீடு, அதாவது 7ஆம் வீடு, நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள். இந்த வகையில் நண்பர்கள் இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் மாறிவிடும். அதே சமயத்தில் புதிய நண்பர்கள் கொஞ்சம் மனஸ்தாபத்தோடு தான் போவாங்க. இந்த பார்வைக்கு அந்த பலன் உண்டு. பழைய நண்பர்கள் உங்களை நெருங்கி வருவார்கள், உங்களை புரிந்து கொள்வார்கள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு சேர்க்கைகள் கொஞ்சம் விலகியே நிற்க வேண்டிய சூழ்நிலை அப்படிப்பட்டதாக அமையும். மனைவியினுடைய போக்கு இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையும். சனி, அதாவது பொண்டாட்டி, அதாவது பிள்ளைக்குட்டிக்காரன் அப்படிங்கும்போது சனிக்கு எப்பயுமே கொஞ்சம் பச்சாதாபம் பார்க்கக்கூடியவர். அந்த 10ஆம் பார்வையினால் செவ்வாயினுடைய வீடு, உங்களுடைய வீடு 7ஆம் வீடு, அந்த வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால மனைவியின் நலன் மேலோங்கும். மனைவிக்கு இப்போ நலம் அடைய ஆரம்பிப்பாங்க. மனைவியினுடைய கருத்து வேறுபாடுகள், உங்களுக்கும் அவர்களுக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கி நல்ல தாம்பத்திய உறவுகள், ஒற்றுமைகள் மேம்பாடு அடையும். கூட்டணியாக இருந்தவர்கள் இதுவரையிலும் கொஞ்சம் சரியில்லை, கூட்டணியை பிரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு இருந்த கட்டமெல்லாம் கொஞ்சம் மாறி அந்த வரவு செலவுகள் திருப்தியாக இருக்கின்ற காரணத்தினால கூட்டணி இப்போ அது நிச்சயிக்கப்படுகிறது, அதாவது உறுதி செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்டதாக அமைந்துவிடும். அதே சமயத்தில் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் இன்னமும் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். இப்படியாக அந்த இது இருக்குது. இதில் சனியினுடைய சாரம், அதாவது முதல்ல செவ்வாயின் சாரத்தை பெறுகின்ற காரணத்தினால தாம்பத்திய உறவு இந்த மேம்பாடு அடையும். ஃபஸ்ட்டு செவ்வாய், அதாவது நவாம்சத்தில் ஒரு உச்சம் அடைஞ்சிருந்தார். தாம்பத்திய உறவு நல்ல சுகமாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு மன வாழ்க்கை தாமசமாக அமைந்தாலும் லேட்டாக அமைஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக அமையும் அப்படிங்கிற கருத்துக்கு வந்துடுது. ஆகையினாலே திருமண வாழ்க்கை உண்டாகும் சில பேருக்கு. இன்னும் சில பேருக்கு சொல்லப்போனால் மறுதாரம் இல்லாதவர்கள், மறுதாரத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் என்று எதிர்பார்க்கின்றவர்களுக்கு கட்டாயம் திருமணம் நடந்தேறும். அப்படிப்பட்டதாக அமையும். டைவர்ஸில் உள்ளவர்கள், அதாவது நிறைய கேஸுகள்லாம் இப்போ டைவர்ஸில் இருக்குது. அந்த டைவர்ஸில் உள்ள கேஸுகள்லாம் சில கேஸுகள் வாபஸை வாங்கப்பட்டு மீண்டும் கூட்டணியாக சேர்ந்துருவாங்க. அந்த டைவர்ஸை உடைக்கப்பட்டு, அதாவது டைவர்ஸ் திரும்ப பெற்றுக்கொண்டு, வாபஸ் பெற்றுக்கொண்டு கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் இந்த 10ஆம் இடத்திலே இருந்து கொண்டு வருகின்ற சனி 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே அப்படி ஆகிவிடும். பண்டிதர்கள் இந்த இடத்துல, அதாவது உங்களுடைய நண்பர்கள் பண்டிதர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகளால் நல்ல மேம்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இருப்பினும் போக்குவரத்தில் நிதானத்தை கடைப்பிடிப்பது கட்டாயம். இதில் மட்டும் உஷாராக இருந்துங்கள். ஆக இந்த பார்வை பலன்களால் உங்களை பொறுத்தமட்டில் எல்லாமே நல்லா இருக்குது. தாய் நலம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அதே போல் போக்குவரத்தில் உஷாராக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே இந்த 10ஆம் இடத்திலே இருந்து பார்க்கின்ற பார்வை ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் மேலும் யோகத்தையும் பண வரவையும் கொண்டு சேர்க்கும். நன்றி, வணக்கம்.